இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் சோமசுந்தரம் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு. ஆடி மாதம் துவங்க போகுது. ஸோ இந்த மந்த் எப்போ ஆடி மாதம் துவங்குது, என்னென்ன சிறப்புகள் இருக்கு சார் இந்த மாதத்துல? ஃபைன் டைம் சக்கரா நேரில் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல நம்ம பாடுற விநாயகர் ஸ்துதியை பாடிட்டு ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஃபைன் டைம் நேர் அனைவர்களுக்கும் மறுபடியும் ஒரு வணக்கம். ஆடி மாதம் அப்படிங்கிறது முதல்ல தமிழில் 12 மாதம், அதனால தான் ராசியும் 12 ராசி இருக்கும், இதை வச்சு போகிறது. அப்போ ஆடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரியனோட மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம தமிழ் மாதம் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுவோம். அப்போ சூரியன் மேஷத்தில் ஆரம்பிக்கும் போது சித்திரை மாதம்னு ஆரம்பிக்கும். அப்போ ஆடி மாதம் அப்படின்னு வரும்போது என்னென்னா அது மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்குள்ளே என்ட்ராகிறது. அதை ஆக்சுவலாக இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா சூரியனோட மூமெண்ட்டை அயனம்னு பிரிப்பாங்க. அப்போ என்னென்னா தட்சிணாயனம் உத்தராயணம்னு ரெண்டாக பிரிப்பாங்க. அப்போ உத்தராயணம் அப்படிங்கிறதுலேருந்து இப்போ என்னென்னா அந்த தட்சிணாயனத்தில் ரீச் ஆகிடுது. அப்போ இப்போ போகிறது என்னென்னா தட்சிணாயனத்துலேருந்து சூரியனோட மூமெண்ட்டு கிளம்பும். அப்போ ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயனம் அப்படின்னு. தட்சணம் அப்படின்னா தெற்குன்னு அர்த்தம். அப்புறம் அயனம் அப்படின்னா வழி பாதை அப்படின்னு அர்த்தம். அப்போ தட்சிணாயனம் அப்படின்னு சேர்த்து சொல்கிறது. அப்போ சவுத்தை நோக்கி சூரியனோட மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு. இது நம்ம வானத்தில் பார்த்தாலும் சூரியனோட மூமெண்ட்டு சவுத்து நோக்கி தான் அதோட மூமெண்ட்டு ஆடி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது இருக்கிறது என்னென்னா இப்போ ஆரம்பிக்கிற தட்சிணாயனம் அப்படிங்கிறது இந்த பராவ வருடம் ஆடி மாதம்ங்கிறது ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் ஆடி மாதம் அப்படிங்கிறது. இதுதான் ஆடி மாதத்தோட ஆரம்பம். ஓகே சார். அடுத்ததா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? துலாம் சிம்பிள் என்ன? தராசு. அப்போ எங்கள் வியாபார நோக்கம் எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் மைண்டில் உள்ள என்டர்பிரனர் தான் துலாம் ராசிக்காரர்கள். அப்போ மாத பலன் ஆங்கிளில் எடுக்கும்போது என்னென்னா துலாமுக்கு 11ஆவது வீட்டுக்குடைய சூரியன் 10ஆவது வீட்டுக்கு வராரு. அப்போ சூரியனோட பரல்கள் கண்டிப்பாக 10ஆவது வீட்டுக்கும் உண்டு. 3, 6, 10, 11க்கு சூரியனோட பரல்கள் கொடுக்கக்கூடியது. அப்போ துலாம் ராசிக்கு 10ஆவது வீட்டுக்கு தான் சூரியன் உள்ளே வந்திருக்காரு. அந்த வீட்டுக்கு வரும்போது சிறப்பை செய்வார்னா சிறப்பாக செய்வார். அப்போ 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு சூரியன் உள்ளே வரும்போது என்னன்னா அரசாங்க உதவி, அரசாங்கத்து மூலம் ஆதாயம், லோக்கலில் உள்ள கவர்மெண்ட்டில் என்ன ஹெல்ப் எதிர்பார்த்தாங்களோ, லோன் எதிர்பார்த்தாங்களோ, இதெல்லாம் கூட குருவும் இருக்கிறதுனால சிறுசாக எதிர்பார்த்த விஷயங்களும் பெரிதாகவே லாபகரமாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. இவர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது கூட மாட்டிக்கிட்டு இருந்த சுக்கிரன் 12ஆம் இடம் ஆகிய கன்னிக்கு 17ஆம் தேதி உள்ளே என்ட்ராகிறாரு. அப்போ ராசியாதிபதி 12க்கு வராரு. இது வரைக்கும் கேது கூட மாட்டிக்கிட்டு இருந்தார். அப்போ 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருதுங்கிறது துலாம் ராசிக்கு சிறப்பான விஷயம். எப்போவுமே சுக்கிரன் 12ஆம் வீடுங்கிறது அதுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. மித்த எல்லா பிளானட்டுக்கும் 12ஆம் வீடு மறைவு. சுக்கிரனுக்கு 12ஆம் வீடுங்கிறது மறைவு கிடையாது. ஏன்னா மீனத்தில் சுக்கிரன் உச்ச சுக்கிரனாக ஆக்ட் பண்ணுவார். அப்போ 12ஆம் வீடு எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் 12ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரும்போது அவர் உச்ச பலனை தான் செய்வார். அப்போ இந்த மாதத்தில் என்ன ஆகுது? 17ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிக்கு சுக்கிரன் வர்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான விஷயம். அப்போ எதிர்பார்த்தது சின்ன கல் பெத்த லாபம் மாதிரி சிறுசாக எதிர்பார்க்குற விஷயங்கள் அவர்களுக்கு பெரிதாகவே பண விஷயங்களில் வருமானங்கள் விஷயங்களை கொடுக்கும். ஓகே சார். அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? விருச்சிக ராசின்னு பேசும்போது என்னென்னா நம்ம ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், ராசிக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். சந்திரனுங்கிறது நீச பலனை அடையக்கூடிய ராசி. அப்போ சந்திரன் நீச பலன் ஆளாளுக்கு ஃபேஸ்புக்லேயும் சரி என்னோட பர்சனல் வாட்ஸ்அப்லேயும் எப்படி சந்திரன் நீச பலன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒவ்வொருத்தரும் யூடியூப்பில் பேசுறதுல வரக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா இந்த ப்ராப்ளங்கள்லாம் வருது. 4 தடுப்பூசி போட்டுக்கிட வேண்டியதாக இருக்குது, டெய்லியே போடணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வெறித்தனமாக அதாவது சோசியல் மீடியாவில் எப்படி அதை பார்த்து மூவ் பண்ணணுங்கிறது இல்லை. ஏதோ பர்சனலாக எனக்கு விருச்சிகராசி பிடிக்காத மாதிரி மேசராசியை பிடிக்காத மாதிரி நினச்சிக்கிட்டு கடிச்சு எடுக்காங்க. தடுப்பூசி டெய்லி போடுற கண்டிஷனாக இருக்குது. அப்போ விருச்சிகத்தில் சந்திரன் நீசன்னா மனோபலம் குறைந்தவர்கள் அப்படிங்கிறது உண்டு. எப்போவுமே ஒரு ஜோதிடர் ஒரு பலன் நம்ம பேசுகிறோம்னா நம்ம அனுபவத்தில் என்ன பார்த்தோமோ அதை தான் பேசுவோம்.
ஜோதிட புக்கில் இருக்கிறது மாத்திரம் ஜோதிடம் கிடையாது. நம்ம அனுபவத்தில் என்ன பார்க்குறோமோ அதான் ஜோதிடம். அப்போ நான் பார்த்த வரைக்கும் விருச்சிக ராசி அப்படிங்கிறது எப்படின்னா, ஆட்கள் வந்து மென்டலி ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மி, வீக்கான பர்சன் தான் நம்ம பார்க்குறது. நம்ம அதை தான் பேசுவோம். நான் விருச்சிக ராசி எனக்கு எப்படி நீ அப்படி சொல்லுவேன்னு சொல்லி சண்டைக்கு வந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ விருச்சிகம் பண்ணி அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது, வேறு ஒன்றும் இல்லை. விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போவுமே மனோபலம் சற்று குறைந்தவர்கள், கொஞ்சம் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் பயப்படக்கூடியவங்க. ஏன்னா கேது அங்கே உச்சமடைகிறதுனால கொஞ்சம் ஆன்மீக விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருப்பாங்க. கேதுவும் சந்திரனும் அங்கே வந்து இணைவு வரும். அப்போ மனக்குழப்பங்கள் அதிகமாக உள்ள ஆட்கள். அப்போ தாய் வழி பாசம் விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலை கொடுக்கும். விருச்சிகராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி ஆயிடுவார் சந்திரன். அவர் அங்கே வந்து நீசபலனை அடைவார். நீசபலன்னா பவர் குறையிறார், அவ்வளோதான். அப்போ தந்தையோட அரவணைப்பு விஷயங்கள், தாய் தந்தைங்கிற ஒரு 2 விஷயங்கள் வந்து விருச்சிகராசிக்கு பொதுவாகவே குறையக்கூடியது. அப்போ இந்த மாதம் என்ன ஆகுதுன்னா, 10வது வீட்டுக்குரிய சூரியன் அப்படிங்கிறவர் 9வது வீட்டுக்கு வர்றார். அப்போ தன் வீட்டுக்கு 10 தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இதிலேருந்து 9வது வீட்டுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வந்து அமர்றார். அப்போ 10வது தொழிலில் வந்து பாக்கியம்னா எதிர்பாராத விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய மாதமான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய மாதம். ஏன்னா தொழிலுக்கு உண்டான அதிபதி 9ல் வந்து உட்கார்றார், பாக்கியத்தில் வந்து உட்கார்றார். அப்போ தொழில் மூலம் இது வரைக்கும் லாபத்துக்கு தடுமாறி இருந்தாங்களுக்கு அதை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதம். கூட குருவும் இருந்து விருச்சிக ராசியை பார்த்துட்டு இருக்கிறனால இந்த ஒரு வருஷத்துக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது. ஏன்னா 5ஆம் பார்வையாக குரு விருச்சிக ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாத்தையும் கடந்து போயிடலாம். எல்லாம் ஈஸியாக தாண்டி போகக்கூடியது. ஏன்னா குரு பார்வை ஒரு கோடி நன்மை அப்படின்னு சொல்றதுனால இருக்குன்னா, குரு பார்வை கிடைக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஒரு வருஷம் அடுத்த ஜூன் வரைக்கும் சிறப்பாகவே மூவ் பண்ணக்கூடியது பொதுவான பலன். இந்த மாதம் அந்த உச்ச குரு கூட போய் தொழில் ஸ்தான அதிபதியாகிய சூரியன் இணைகிறதுனால என்னென்னா, அப்போ குருவும் சூரியனும் சேர்ந்து பண்ணுறது என்னன்னா, நல்ல ஒரு லாபகரமான விஷயங்கள், தொழிலில் எதிர்பார்த்த தடைகள் இருந்ததெல்லாம் விலகி அமையக்கூடிய ஒரு மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஓகே சார், அடுத்ததாக வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? தனுசு ராசி அப்படிங்கிறது ஜென்ரலாக வருஷ பலன் பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி 8ல் போய் மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் தனுசு ராசிக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல மறைவில் போயிருக்கேன். அப்போ மறைவுன்னா எப்போவுமே கஷ்டம் கொடுப்பாரான்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. 4வது வீட்டுக்கு 1வது வீட்டு, அதாவது தனுசுக்கும் மீனத்துக்கும் உடையவர் குரு. அவர் நேராக வந்து என்னென்னா 8வது வீட்டுக்கு, தனுசுக்கு 8வது வீட்டில் மறைகிறார். ஆனால் மீனத்துக்கு அவர் வந்து அதிபதினு கணக்கு எடுத்தோம்னா மீனத்துக்கு அவர் வந்து 5வது வீட்டில் போய் தான் அமர்றாரு. அப்போ திரிகோணத்தில் அமர்றதுனால என்னென்னா அந்த குரு வந்து அவ்வளோ வீக்கு கிடையாது. அப்போ தனுசுக்கு 8 அவ்வளோதான். அப்போ கெட்டதுன்னு மாத்திரம் நினைக்காம திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக எடுக்க வேண்டியதானே. சந்திரனை வந்து சந்திராஷ்டமம் சொல்லி பயம் காட்டுறாங்க. சந்திரன் அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கிட வேண்டியதானே. 8ஆம் இடம்ங்கிறது மறைபொருள், மறைஞ்ச விஷயம். அப்போ ஏதோ ஒன்று ஹிடன் ஒரு லக்கு கிடைக்கும், ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னு கூட பாசிட்டிவாக எடுக்கணும்னா அப்படி பார்க்கலாம். பட் 8ல் இருக்கனால இது வருட பலன்கிறது 8ல் மறைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மந்த நிலை, அவ்வளோதான், தவிர கெட்டது கிடையாது. ஸோ இந்த தனுசு ராசிக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 9வது வீட்டுக்குடையவர் சூரியன், அவர் 8ல் போய் குரு கூட சேர்றார், ராசியாதிபதி கூட சேர்றாரு. ராசியாதிபதி கூட சேர்றதுங்கிறது 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதி ராசியாதிபதி கூட சேர்றது ஒரு நல்ல விஷயம். ராசியாதிபதியும் பாக்கியாதிபதியும் இணைவு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அப்போ ஜாதகருக்கு என்ன நடக்கும்னா, அரசாங்கம் மூலம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்குமா, தனக்கு மேலதிகாரி மூலம் கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்குமான்னா அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ராசிக்கு என்னென்னா பார்த்திங்கன்னா 5வது வீட்டுக்குடையவர் 6ல் இருக்கார். இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 5 கூடிய செவ்வாய் 6ல் இருப்பார். அவர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 7க்கு வந்துடுவார். 7க்கு வரும்போது நேராகவே ராசியை பார்ப்பார். அப்போ 5ஆம் வீட்டு அதிபதி நேராக 7லேருந்து பார்க்கும்போது அது செவ்வாயாக இருக்கிறதுனால் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து வார்த்தை போர், வாக்குவாதம், இந்த விஷயங்கள்லாம் உருவாகக்கூடிய ஒரு மாதம். ஸோ கணவன் மனைவிங்கிற விஷயங்களில் கப்புள்ஸ் அவங்களில் கொஞ்சம் பேச்சுவார்த்தை, நண்பர்கள் கூடயும் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் வரக்கூடிய மாதம். அது மாதிரி 12வது வீட்டுக்குடைய செவ்வாயை பற்றி பேசிட்டோம். 11வது வீட்டுக்குடைய சுக்கிரன் பார்த்திங்கன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார். சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். தொழில்ஸ்தானத்துக்கு சுக்கிரன் வர்றதுங்கிறது நேராக மீனத்துலேருந்து நேராக சனி வந்து 10ஆம் இடத்தை பார்த்து சுக்கிரனை பார்ப்பார் 17ஆம் தேதி, ஆடி 17க்கு அப்புறம். அப்போ சுக்கிரன் சனி சேர்க்கைங்கிறது பண வரவை கொடுக்குமானா தொழில் மூலம் வருமானம் உண்டான்னு கேட்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருமானம் உண்டு. கவனமாக இருக்க வேண்டியது பேச்சுவார்த்தை, ஃப்ரெண்ட்ஸு அண்டு கப்புள்ஸ் இவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ல் செவ்வாய் வரும்போது கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸுங்கிற மாதிரி கொஞ்சம் கடினமான பேச்சுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? மகர ராசி அப்படிங்கிறது 10வது வீட்டுக்கு, காலபுருஷனுக்கு 10வது வீட்டுக்குரிய ராசி.
அப்போ வேலை வேலைன்னு இருக்கக்கூடியவங்க தொழில்னு அலையக்கூடிய, அது துலாம் மாதிரி இவங்களும் துலாம் கன்னி, அது மாதிரி இவங்க என்னன்னா ஒரு எப்பவுமே ஒரு லாப சிந்தனை, வேலை, அப்புறம் 10ஆம் இடம்னால தொழில். ஓகே. அப்போ தன் தொழிலில் வந்து ரொம்ப என் வேலை போக தான் மித்துது, அடுத்த யாரையும் பற்றி சட்டம் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி என்ன ஹடில்ஸ் வந்தாலும் ஏறி மீச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள், லாபத்தை எதிர்பார்க்குறேன். எல்லா ராசியும் எல்லாரும் மனுஷன் எல்லாரும் லாபத்தை எதிர்பார்ப்பான். பட் இவங்களை பொறுத்திருக்கீங்கன்னா அதிகமான தனது சுயநலம் சார்ந்து தான் இவங்களோட மூமெண்ட்டு மகர ராசிக்கு எப்பவுமே இருக்கும். அப்போ மகர ராசி 10ஆம் வீடுங்கிறதுனால அதுக்கு உண்டானது. இந்த ராசிக்கு என்னென்னா 8 சூரியன் 7ல் வரார். அப்போ 8ஆம் இடம்ங்கிறது எப்போவுமே ஒரு ஹிடன், அதுக்குடைய வம்பு வழக்கு அவமானம் பிரச்சனைகள் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் 8 ஒரு ஜென்ரல் கான்செப்ட். இது 7க்கு வருது. அப்போ இந்த 8 அவ்வளோ விஷயமும் 7 மூலம் தானே நடக்கும். அப்போ வம்பு வழக்கு பிரச்சனைகள் அதிர்ஷ்டம் எல்லாம் 7ங்கிறது யார்? கணவன் மனைவி பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் நண்பர்களை சொல்லக்கூடியது. அப்போ இந்த 8 அத்தனை பிரச்சனையும் 7 மூலம் நடக்கக்கூடிய ஆட்கள். அப்போ இவர்கள் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் உஷார்னு ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய மாதம். இந்த வீட்டுக்குரிய சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, வக்ரகதியில் இருக்கார். அப்போ முயற்சிங்கிறது இவங்களுக்கு சுயஜாதகத்தை பொறுத்து பார்த்திங்கன்னா வக்ரகதிக்கு உண்டான பலன்கள் அது தனி. இவங்களுக்கு நல்ல விஷயம். அது மாதிரி 8 வந்து இருக்கிற சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு மாறிடுறாரு. இந்த மாதத்தில் 17ஆம் தேதி மாறிடுறாரு. அப்போ 8 மறைஞ்சிட்டு இருந்த சுக்கிரன் 9க்கு வர்றதும் இவர்களுக்கு பண வரவு விஷயங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அடுத்ததா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? கும்பம் ரகசியங்கள் நிறைய உடைய ஆள்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஸ்பெஷல் என்னென்னா இந்த மாதம் என்னென்னா சூரியனோட பரல்கள் அவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால சிறப்பான பரல்களை சூரியன் மூலம் கிடைக்கும். அப்போ சூரியனோட பரல் சிறப்பாக கிடைஞ்சால் என்ன வந்துடுது? அரசாங்க ஆட்கள் கவர்மெண்ட் மூலம் ஏதாவது பேப்பர் பெண்டிங்காக இருக்குது, கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குதா, கவர்மெண்ட் வேலை கிடைச்சவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்குமான்னு கேட்டால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிடைப்பதற்கு. ஏன்னா 6ஆம் இடம் உத்தியோகம், அங்கே வந்து சூரியன் வந்து உட்காருது. அப்போ அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த மாதம் ஏதாவது போஸ்டிங் வெயிட்டிங்கில் இருக்கவங்களுக்குலாம் அந்த மாதம் இன்டர்வியூ வரும், போஸ்டிங் வரும்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு. ஓகே சார், அடுத்ததான் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? மீன ராசிக்கு 6 சூரியன். அப்போ 6ஆம் இடம்ங்கிறது மறைவில் உடைய சூரியன் 5ஆம் இடத்துக்கு வருது. 5ஆம் இடத்துல வந்து 5ஆம் இடத்துக்குன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள்னு சொல்லக்கூடிய கூட குரு அப்படின்னு சொல்கிறது தான் குழந்தைகளை சொல்லுவோம். அந்த குருவே 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் கூட 6 வந்து சேரனா இந்த மாதம் மீனராசிக்காரர்கள் தனது குழந்தைகள் விஷயங்களில் உடல்நல விஷயங்களில் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டிய மாதம். அதனால் குழந்தைகளுக்கு சின்ன பிரச்சனைனாலும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்க வைக்கிறதுக்கு செலவழிக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய மாதம். ஓகே சார், மேஷம் முதல் மீனம் வரை இருக்க 12 ராசிக்கும் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு ரொம்பவே பொறுமையாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.